வணக்கம் நல்லுள்ளங்களே. நம்ம வந்து இன்னைக்கு சண்டே விழா கண்டிப்பாக ஃபுல்லாக பார்ப்போம். போடுது சண்டை எந்திரிச்சதே 8:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 4 மணிக்கு எந்திரிச்சு என்னால் முடியலை, உடம்பு சரியில்லை. சிவா வந்து விளக்கேற்றிட்டான் 4 மணி 4:30க்கெலாம் நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி அவளோட பொறுப்பாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு. நான் வந்து ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கிறேன். ஊசி போட இன்ஜெக்ஷன் போட போகணும். அதுக்கடையில் சாப்பாடு நம்ம என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி சிவா தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்கான். என்ன சாப்பாடுன்னு நம்ம போய் பார்க்கணும். நான் வந்து கேட்டேன் குளிக்க போக முன்னாடி என்னடி செஞ்சுட்டு ரோல் மாதிரி ஏதோ செஞ்சு உள்ள எல்லா காய்கறி அது நிறைய காய்கறி வச்சு ஏதோ செஞ்சுருக்குறா. சூப்பராக இருக்குது, சாப்பிட்றது நல்லா இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ வந்து சண்டே விளாக்ல வரும், பாருங்க பார்ப்போம். நல்லா இருக்கு சிவா, உண்மையில சூப்பராக இருக்கு சாப்பிட்றது. டிவிலே ஆளு சரியா தெரியும். அவங்க மூஞ்சி வந்து கண்ணாடி போட்டால் தெளிவாக தெரியுது, நடிகர் மூஞ்சி. இப்போ வந்து நம்ம காலை சாப்பாடு பார்த்தீங்க சாப்பிட்டோம். இப்போ வந்து மதியம் லஞ்ச் பண்ண வந்துட்டோம். சாம்பார் வச்சுருக்கிறோம், பாவக்காய் பொரியலுக்கு இந்த வெங்காயம் பாவக்காவுக்கு. இது வந்து நாளைக்கு காய் வைக்கிறதுக்காக கட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து சாம்பார் வச்சுட்டு சிவா வச்சுருக்கா. ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் பிரியாணி ரெடியாகிட்டு இருக்குது. நாங்கள் மத்தியானம் பிரியாணி தான் போடுவோம். இன்றைக்கி லஞ்சு போடுவோம் பாருங்கள், பிரியாணி. அதுக்கப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நம்ம கண்ணாடி டேஸ்டிங் பார்க்குறது ஒரு சட்டி குழம்பு குடிச்சிருக்க. நீ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுப்போம், கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி புளி டேஸ்டிங் பாரு. போசி வந்து வந்து எவ்வளோ குழம்பு கொடுத்தோம். ஆமா, நீ கரண்டியில கொண்டு வந்தா திரும்ப திரும்ப கேட்குற. நல்லா இருக்கும். இந்த இது ஏன் மஞ்சப்பொடி போட்டல, கொஞ்சம் இன்னும் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இந்த இது ஈரல் தொக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குழம்பு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனாலும் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு இதில் இருந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு குழம்புல இருந்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு சண்டே வந்து டீ போட்டு குடிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்க போகிறோம். ஏன்னா சிவாவுக்கு காலேஜ் லீவு, எல்லாருக்கும் காலேஜ் லீவு, பவிக்கு காலேஜ் லீவு. அப்புறம் பவி மாப்பிள்ளை வேற வெளியே இருக்க போகிறான், டூட்டிக்கு போயிடுவான். அப்புறம் சாதி இங்கே தான் இருப்பான். அதனால அவன் ஏதாவது கேட்பான். அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். நானும் அவனும் போகிறேன். அங்கே நம்ம கடையை போய் காமிக்க உங்களுக்கு இதான் நம்ம பூ வாங்குற கடை தாத்தா. இதுதான் பதிவாக பூ வாங்குவோம் நம்ம. இது எவ்வளவு தாத்தா முழம்? இது 60 ரூபாயா? ஒரு முழம் எவ்வளோ கொடுப்பீங்க காமிங்க பார்ப்போம். கூட வந்து பண்ணி விட்டாங்களா? எக்ஸ்ட்ரா தான் மொத்தம் 15 தானே வாங்குறோம் நாங்கள். கவர் தரவா? நாங்கள் 70 ரூபாயா இருக்கு. இந்த பூ நமக்கு 190 ரூபாய். ஓகே. வந்து நம்ம வாங்கி முடிச்சு எல்லாம் பேக் பண்ணி வண்டியில மாட்டியாச்சு. அதுக்குள்ள பேரண்ட் இருந்து ஃபோன் வந்துருச்சு, அவனுக்கு போலி வேணும். அதனால இப்ப போலி வாங்க போறான்.
ஸ்வீட்ஸ் கடைக்கு முன்னாடி போலி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் போலி வாங்குறதால அப்படி சார். கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போலி வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்கள். கவர் போட்டு கவர் கவர் வேண்டாமா? அடி பிடிச்ச அழுத்தா இருக்குல்ல, தட்டு கொண்டு கலர் எதுவும் சேர்ப்பாங்க மாவுலே. ஆமா, மணியா கலர் இது வந்து அதிலே வந்திருக்கான் இன்னைக்கு. அதில் அம்மா படுத்துட்டு பாருங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. சாக்லேட் சாப்பிட்டு ரெஸ்ட். ஒரே ஒரு வாய் மட்டும் கூட சிவா பாப்போம். நல்லா இருக்கும். கப்பா சாப்பிட்டியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூட போட்டு கொடுக்காங்க உடனே. கூட்டத்து பாருங்க. ஆமா, கூட்டம். அதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கா? சொல்லல. நல்லா அது என்ன அப்பாவங்க? அப்பா எங்க? நீரா அம்பாடு ஊத்தா இப்போ சாஃப்ட்னஸ் வரும். எப்படி மாவு பண்ணி வச்சுருக்காங்க பாத்தீங்களா அவங்க? சூப்பரா. ஸ்மெல்லே இல்லை. ஸ்மெல் கிடையாது. நீங்க பாக்கறனால தெரியுது. எல்லா கடையிலுமே அப்படிதான் வைப்பாங்க. யாரு சிவா? பாட்டில்ல தட்டி வைக்க போறோம். தட்டி வச்சோம்னா ஒரு 10 நாளைக்கு வரும். 10 நாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு வரும். ஆனால் எல்லாமே விலைகள் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 1/4 கிலோ தான், 100 ரூபா. இதெல்லாம் சேவு வந்துருக்கேன். அப்புறம் தட்டை வாங்கினேன். தட்டை நல்லாயிருக்கும். அப்புறம் 100 கிராம் பக்கடா. இது வந்து பாவு பாஜி. நாளைக்கு வந்து ஒன்று பாவு பாஜி போடணும், இல்லைன்னா என்னது பர்கர் போடணும். அதுக்காக இந்த பண்ணு வாங்கிட்டு வந்துச்சிருக்கோம். சரி வாங்க, இதெல்லாம் இப்போ கட் பண்ணி நம்ம பாட்டிலில் போட்டு வைப்போம். நம்ம இப்போ நைட் வந்து இட்லி சாம்பார் பாருங்க. நல்ல ஒரு பொடி, உளுந்த பொடியில் எண்ணெய் ஊற்றி குழப்பி வச்சுருக்கோன்னா ஒரு துண்டு பக்கடா வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார். இந்த பாத்திரம் வாங்கி எத்தனை வருஷம் வச்சுருக்கோமா? பவி பிறந்த உடனே வாங்கினேன். மிசோராமில் வாங்கினேன். சாம்பார் அப்படி இட்லி மேலே ஊற்றி இப்படி பிச்சுக்கோங்க. பிச்சு இப்படி எடுத்து ஒரு பீஸ் பக்கடா போதும். ரொம்ப இன்னைக்கு நைட் சாப்பிட மாட்டேன்னு இருந்தேன். நாளைக்கு விரதம், அதனால இப்படி சாப்பிட்டேன். ஓகே, சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க.